தோமாவை பற்றி பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையா? ஆமீன். வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை இந்தியாவுக்கு அனுப்புனதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்போ எதற்கும் துணிந்த மனுஷன், சாகிறதற்கும் துணிந்த மனுஷன். பிரைஸ் காட். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றவர். அவர் பாருங்கள், கர்த்தருடைய அந்த பந்தியில இருந்தவர், இயேசுவோடு கூட 3 வருடம் நடந்தவர், அற்புதங்களை பார்த்தவர், அவருடைய பிரசங்கத்தையே கேட்டவர். இந்த 3 years அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். அதனால தான் நிறைய இந்த காலேஜ்லாம் +2 முடித்தவொடனே ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஃபஸ்ட்டு என்னது 3 years கோர்ஸ் நிறைய இருக்குது காலேஜுக்கெல்லாம். அது ஒரு அந்த 3 வருஷத்துலேயே அவங்க அது இங்கிலீஷ் எடுக்கலாம், மேக்ஸ் எடுக்கலாம், சயின்ஸ் எடுக்கலாம், அதோட தியாலஜி கோர்ஸ்கள் எல்லாமே ஒரு 3 years. இதே போல் பாருங்கள், 3 வருடம் இருந்து இவர் வேதாகம கல்லூரியில் படித்ததுக்கான ஒரு அனுபவம் தான். இயேசுவோடு கூட தோமா எத்தனை வருஷம் இருந்தார்? ஒரு 3.5 வருஷம் இருந்துட்டு அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக வர்றாரு. அல்லேலூயா. இந்த பிரதான கட்டளையை சுமந்து கொண்டு அவர் கேரளாவிலே இறங்கினார். கேரளாவிலே இறங்கி அந்த கடற்கரை ஓரமாக அப்படி நடந்துதான் பாருங்கள், அங்கும் பல சபைகளை ஸ்தாபித்தார். கிறிஸ்தவர்கள் அங்கும் அதிகமாய் எழும்புவதற்கு அதுவும் ஒரு காரணம். அப்படி விஷயத்துக்கு விடுவோம். அப்போ தோமாவை ஆண்டவர் பாருங்கள் அப்போ உருவாக்கினார். இவர் உருவாக்கினார். அற்புதங்களை எல்லாம் பெற்ற மனுஷன், அற்புதங்களை எல்லாம் பார்த்த மனுஷன். இப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் ரொம்ப தீர விசாரிக்கிற ஒரு மனுஷன். அவன் சொல்லுகிறான், என் கையை, அந்த லாஸ்ட் லைன் சொல்லுங்க, என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன். அந்த லாஸ்ட் வேர்டு என்ன செய்ய மாட்டேன். அப்போ இவர் எதையுமே பாருங்கள், அப்போ இன்னைக்கு விசுவாசிக்காத ஆட்களுக்கு தான் அப்படி ஒரு மரபு பேரை வைப்பாங்க. அப்படித்தானே? யாரை போல இருக்கான் இவன்? தோமாவை போல இருக்கிறான். அப்போ நம்ம பாருங்கள், உடனே ஆண்டவர் இதை பார்க்கிறார். பார்த்து மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அப்போ மறுபடியும் உயிர்த்தெழுந்த இயேசு வரும்பொழுது இங்கே தோமா இருக்கிறார், மற்ற சீஷர்கள் இருக்கிறார்கள். தோமாவனுடைய மனநிலை அப்பொழுது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரதான்? தோமாவை தான் பார்க்கிறார். 27 வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலை போட்டு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். அல்லேலூயா. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பல வேளை நினைப்போம், நம்ம பேசுறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி. அதுவும் ஏதாவது லீடர்ஷிப்பில் இருப்பாங்களா, அவங்கள குறித்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அது அவங்க காதுக்கு என்ன செய்யும்? போகும். பைபிள் சொல்லுதா, ராஜாக்களை குறித்து பேசினா கண்டிப்பாக அந்த செய்தி யாருக்கிட்ட போவோம்? காற்றே என்ன செய்யுமா? கொண்டு போய் சேர்த்துடுமா. அப்போ பாருங்கள், நிறையவருக்கு இந்த விஷயம் தெரியாது. சரி, ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்களோ இவங்க சொல்லியிருப்பாங்களோ, அது கண்டிப்பாக கரெக்டாக என்ன செய்யும்? சேர். அது ஏனோ அது ஒரு சீக்ரெட், அது ஒரு ரகசியம், அது கர்த்தருடைய செயல். இன்னும் பாருங்கள், அடுத்தது ஆவியானவர் இருக்கிறார். இந்த தோமா நினச்சிட்டு என்னன்னா, நம்ம பேசுறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு. வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்காக ஸ்பெஷலாக இது சொல்கிறேன். சிலவங்கெல்லாம் பாருங்கள், இந்த ஃபோன்லலாம் ஒரே கடலை விட்டுட்டு இருப்பாங்க. அதில் விட்டால் நம்ம பேசுறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி. எத்தனையோ வாலிப பிள்ளைங்க சில ஃபோன் கால்கள் பேசி, சில வீடியோ காலில் பேசி மாட்டி கிடக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் இன்னொரு சைடில் வசமாக அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். எல்லாம் ஏதாவது ஒரு எவிடன்ஸு, உங்களை பிளாக்மெயில் பண்ண, உங்களை மிரட்டுறதுக்கு அப்படி இப்படின்லாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலேயாக நம்ம வாழ்கிறது. அதனால் செல்ஃபோனை ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். சரி, நீங்கள் நினைக்கலாம் எதிர்பாளர் மட்டும்தான், நம்ம யார்ட்டையோ ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பேசுறது போகுதுன்னு. இல்லை, இதுக்கிடையில் இன்னொரு ஆளும் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்தியாவில் அப்படி ஒரு உளவுத்துறை இருக்குது, அப்படி ஒரு அமைப்பு இருக்குது, அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது. என்ன மொபைலை நீங்கள் நெட்வொர்க் வச்சுருந்தாலும் நீங்கள் பேசுகிறது எல்லாம் அது ரெக்கார்டில் இருக்குது, அது பதிவு செய்யப்படுது. அது பாருங்கள், கரெக்டாக ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். நீ என்ன மெசேஜ் அனுப்புகிறா, என்ன வீடியோ அனுப்புகிறா, என்ன வீடியோ கால், இது எல்லாமே இருக்குது. தேவைப்பட்டாச்சுன்னா அதை என்ன செய்வாங்க? அதை கரெக்டாக எடுத்துடுவாங்க. சரி, இது மனுஷனுடைய கண்டுபிடிப்பில் எப்படி இருக்குது? நம்மளை உண்டு பண்ணின கர்த்தர், அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை, எல்லாமே அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது.
பைபிள் சொல்லுகிறது 2 பேர் பேசிக் கொள்கிறதை, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க 2 பேர் பேசிக் கொள்கிறதை 3வது ஒரு காது என்ன செய்கிறது, அதை கேட்கிறது. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க தான் நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா தம்பி தங்கச்சிங்க, அல்லோட சகோதர சகோதரிகள், நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவங்க. நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசுறத கர்த்தருடைய காது என்ன செய்கிறது, கவனிக்கிறது. கவனமா கேட்டே இருப்பார். நீ என்ன பேசுறா, உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கு. யோபு பேசுறத கூட, சிநேகிதர்கிட்டோடு பேசுறத கூட கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த யோபுக்கு தெரியாது இப்போ கர்த்தர் இங்கே இருக்கிறாரு. பொதுவாக பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான்னு தெரியும். ஆனால் வளவளன்னு சில நேரம் இருந்து பேசிட்டு இருக்கோம்ல, இங்கேயும் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறாருங்கிறது என்ன செய்யாது, தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் பாருங்கள், யோபு அந்த ஸ்டேட்மெண்ட்ல கர்த்தர் சொல்றாரு, யோபுடைய சிநேகிதர்களுக்கு மேல கர்த்தர் ரொம்ப கோபமா இருக்கிறார், ரொம்ப டென்ஷன்ல இருக்க. அதனால தான் யோபுட்ட உன் நண்பர்களுக்காக முதல்ல நீ என்ன செய், ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், என் தாசனாகி யோபுவை போல நீங்க என்ன குறித்து எப்படி பேசல, நிதானமாய் பேசல. அப்ப நம்ம பேசுகிறதை கர்த்தர் ரொம்ப கவனிக்கிறார். பரலோகம் கவனிக்கிறது. தோமா பேசினதை பரலோகம் கவனித்தது, இயேசு கவனிக்கிறார். தோமா தன்னை குறித்து இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உடையவனா இருக்கிறான், என்ன விசுவாசிக்கல. யாராவது வாலிப தம்பிங்க இன்னைக்கும் சர்ச்சுக்குள்ள இருந்துட்டு நீங்க நிறைய பிரசங்கங்களை கேட்டுட்டே இருக்கலாம், ஆனா அதை கவனமா கேட்டு உங்களை அர்ப்பணிக்காம ஒரு தவறான மைண்ட் செட்டப்ல இருப்பீங்கன்னா அதையும் கர்த்தர் பார்க்கிறார். உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, நீ ஆமென் பாருங்கள், அவிசுவாசியா இருக்காத, எப்படி இரு, விசுவாசியாரு. நீ உண்மையா கர்த்தரை பிலீவ் பண்ணு. ஆமென் பாருங்கள், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு நாள் நிற்கணும். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஒரு நாள் சந்திக்கணும். இன்னைக்கு நீ வசமா கர்த்தருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நம்ம கர்த்தரை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அன்னைக்கு கர்த்தரை சந்திக்கிற நாள்ல நம்ம என்ன செய்திடக்கூடாது, வெட்கப்பட்டு விடக்கூடாது. இப்போ தோமா பாருங்க, இந்த விஷயத்தை இயேசு இல்லை, அதனால இவர் சரசரமா பேசிட்டார். அந்த நான் நம்ப மாட்டேன், அவருக்கு அந்த அந்த ஆணிகள் பாய்ந்த அந்த கையில் என் விரலை போட்டாதான் நான் என்ன செய்வேன், நம்புவேன், அப்படி இப்படின்லாம் பேசுறாரு. இப்போ பாருங்கள், இப்போ தோமா எப்படி நிற்கிறார் சொல்லுங்க, கொஞ்சம் வெட்கப்பட்டிருப்பாரா? தோமாவுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக சர்ச்சுக்குள்ள இருந்து கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாக வாழாத பிள்ளைங்கெல்லாம் கர்த்தர் இதே போல வரப்போகிறார். அன்னைக்கு ஆமென் பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொன்னே நிறைய பேர் நினைச்சது என்னன்னா, அவ்வளவுதான் முடிஞ்சு, இனி அந்த சில வசனங்களை மட்டும் இனி இப்படிதான் இருக்கும் போல நினைச்சாங்க. கர்த்தர் டக்குனு வெளிப்பட்டா. இதே போல சபையிலே ஆமென் கர்த்தர் ஒரு நாள் வெளிப்பட போகிறார். நம்ம எல்லாரும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அந்த நாள் சமீபமாக இருக்கிற, அதை தான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள். அந்த நாளிலே நம்ம யாரும் என்ன செய்திடக்கூடாது, வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. அந்த நாளில் யாரும் தலை குனிந்து போய்விடக்கூடாது. ஆனால் நாம் உண்மையான ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழணும். தோமா அப்படி கொஞ்சம் சேமாகி அவர் அப்படி இருக்கிறாரு. பாருங்கள், தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக அவன் பாருங்க, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அல்லேலூயா. அந்த பேதுரு சொன்ன அதே ஃபீலிங் வார்த்தை, பேதுரு ஆண்டவரே பாருங்க நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அழ ஆரம்பிச்சிட்டாரு. தோமா பாருங்க, ஒரு broken heart, அவன் ரொம்ப துணிச்சலான மனுஷன், ரொம்ப தைரியமான மனுஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆண்டவருக்கு முன்னால் அவனுடைய இருதயம் அப்படி உடைகிறது. ஆண்டவரே என் போதகரேன்னு சொன்னா அதுக்கு அந்த பக்கம் வார்த்தையே இல்லை, அப்படி சரண்டர் ஆயிட்டான். வார்த்தை வரல, என் ஆண்டவரே என் போதகரே அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். பாருங்கள், இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய நாளிலே நாம் யாரும் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. அதற்கு இயேசு தோமாவை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார், 29 வசனம், தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் இப்படி நினைப்பேன் பாருங்க, இந்தியாவில் இருக்கிற நம்மளை குறித்து தான் இந்த பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த பாக்கியவதிகளா? நீ என்னை கண்டதுனால விசுவாசிக்கிறா, நீ போய் பிரசங்கம் பண்றதுனால என்னை காணாம ஒரு கூட்டம் விசுவாசிக்க போகிறது. ஒரு மாவட்டத்துல, ஒரு மாநிலத்துல, ஒரு இந்தியாவில். அல்லேலூயா. அவர் பிரசங்கம் பண்ணாரு. பாருங்கள், வார்த்தையை விசுவாசிக்கிறோம். பிரைஸ் காட். இயேசு
ஆமென். பாருங்க, நமக்காக இரத்தம் சிந்தினார். அவர் சிந்தின இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றுகிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தையை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாய் மாறுகிறோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரத்தை கத்த தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீ என்ன கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தினால் ஆராதிக்கிறோம். அப்படிதான் சர்ச்சில் வர்றோம். கர்த்தர் வந்து சிங்காசனத்தில் இருக்கிறதையும், ஆமென், தூதர்கள் சூழ்ந்து இருக்கிறதையும் அப்படி விசுவாசத்தில் பாடுகிறோம், விசுவாசத்தில் ஆராதிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, முகமுகமாய் கண்டு நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு விசுவாசத்தில் ஆராதிக்கிறதுனால இந்த மாம்ச கண்களை மூடி மனக்கண்களை திறந்து அவரை ஆராதிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அன்னைக்கு கண்ணை மூட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்க 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, அன்னைக்கு கண்ணை மூட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு கண்ணை மூட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு அவரை பார்த்து என்ன செய்யலாம்? ஆமென், முகமுகமாய் பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த நாளுக்காய் கையை தட்டி ஒருக்கா விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அந்த நாள் மிக சமீபமே, கையை தட்டி, அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவாய காலம் வானில் தோணிக்க, தேவாதி தேவானை தரிப்போமே. தேவாய காலம் வானில் தோணிக்க, தேவாதி தேவானை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே, என்னேசு மகாராஜனை எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே, ஆமென், அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அப்ப கவனிங்கள், ஆண்டவர் சொன்னார், ஆமென், நீ என்னை, ஆமென், கண்டதினாலே விசுவாசிக்கிறார். பிரைஸ் காட். நீ என்ன கண்டதினாலே விசுவாசிக்கிற, என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம வந்து இன்னைக்கு பிலீவ் பண்றோம், இயேசு விசுவாசிக்கிறோம், கேள்விப்பட்டதினாலே விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு சுவிசேஷம் நம்ம காதுல தொனிக்கிறது போல இன்னைக்கும் ஆங்காங்கே இந்த வேத வசனம் அநேகருடைய செவியில் தொனிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உலக ரட்சகர், இயேசு இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், இயேசு இந்த உலகத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக வந்தார். ஆமென், பரலோகத்தை தரும்படியாக வந்தார். இந்த செய்தி இன்னைக்கு நிறையவருடைய காதுல கேட்டு, ஆமென், பாருங்கள், இயேசுவை விசுவாசித்து இயேசு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நமக்கு வந்து விசுவாசிகள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இதனால தான். நம்ம வந்து அவரை கண்ட கூட்டம் இல்லை, ஆமென், பாருங்கள், அவரை விசுவாசிக்கிற கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால்தான் ஒரு பழைய பாட்டில் இப்படி ஒரு வரி உண்டு, விசுவாசிகள் என்னும் ஒரு கூட்டம் உண்டு. ஆமென். நம்ம எல்லாம் விசுவாசிகள். வாயை திறந்து சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாருமா? ஏன் விசுவாசிகள்னா அவரை காணல, காணாமல் அவரை என்ன செய்கிறோம்? விசுவாசத்துல ஆராதிக்கிறோம், விசுவாசத்துல ஜெபம் பண்றோம், விசுவாசத்துல ஆண்டவருக்காக கிரியை நடப்பிக்கிறோம். பிரைஸ் காட். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஃபெய்த் ரொம்ப முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். முதல்ல அவர் உண்டுன்னு விசுவாசிக்கணும். அவரை தேடுகிற எனக்கு அவர் என்னது தருகிறவர்? பலன் தருகிறவர். என் கிரியைகளுக்கெல்லாம் பலன் உண்டுன்னு விசுவாசிக்கணும். இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது? இந்த விசுவாசம் இருக்கிறவன் சாகு வர கிரியை நடப்பித்துட்டே இருப்பான். கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக கிரியை நடப்பிட்டே. விசுவாசம் இல்லாதவன் ஸ்டாப் ஆயிரும். சிலவங்கள அந்த ஸ்டக் ஆகும், இந்த ஹேங் ஆகும். அப்படிதானே? நல்லா இருக்கிற மொபைல் திடீர்னு என்னதாயிரும்? ஹேங். சில இது இதே போல ஹேங் ஆயிரும். சில ஹேக்கர்கள் இருப்பாங்க, அப்படிதானே? அந்த வேர்டு அப்படிதானே? பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஹேக்கரா மாறிடக்கூடாது. புது ஜென்ரேஷனுக்கு நான் சொல்றது புரியும். ஹேக்கர்னா என்ன தெரியுமா? இப்போ எங்கேயாவது யுத்தம் நடக்குல்ல, அவங்க வந்து அப்படி அந்த நாட்டில் உள்ள சிஸ்டத்தை எல்லாம் என்ன செய்திருவாங்க? ஹேக் பண்ணிடுவாங்க, அப்படி ஸ்டெக் பண்ண வச்சிருவாங்க. அவ்வளோதான். இதே போல் சில ஆட்களுடைய கிரியைகளே அழிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து மற்றவங்களை தட்டி எழுப்பணும். ஒரு எலிசா தேவ மனுஷனுடைய
ஆமீன் பாருங்கள், அவர் இறந்துட்டாரு. அவருக்கு எலும்பே ஒருத்தனை வந்து தோண்டி கொண்டு பொத்தனி போட்டிருக்கிறாங்க. அந்த தேவ மனுஷனுடைய எலும்பினுடைய ஓரம் ஒருத்தனுக்கு ஓரத்தில் பட்ட மாத்திரத்தில் அவன் உயிரோடு எழும்பினான். ஒரு விசுவாச பிள்ளைகள் சாகு வரை கர்த்தருடைய நாமத்திற்காக ஏதாவது கிரியை நடப்பித்து கொண்டே இருக்கணும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென், எனக்கு அந்த பலனை தாங்கன்னு கேளுங்களேன், எனக்கு அந்த பலனை தாங்கப்பான்னு கேளுங்க. ஆமென் ஆமென், நான் கிரியை நடப்பித்துட்டே இருக்கணும். எஸ் எஸ், உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, உன் ஃபேமிலியில, உன் அயலகத்தாருக்கு உன்னால முடிந்த மட்டும் இயேசுவின் அன்பை நீ வெளிக்காட்டிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கையை அசைச்சு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க, நம்ம யாரு? இன்னைக்கு விசுவாசத்தோடு ஆராதிக்கிறோம். எப்படிமா இன்னைக்கு ஆராதிக்கிறோம்? இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்கு இன்னைக்கு விசுவாசத்தோடு அன்னைக்கு முகமுகமாய் பார்த்து அவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்துல ஆமீன் பாருங்கள், உயரமும் உன்னதமானவர் அப்படியே சிந்தைக்குள்ள கொண்டு வந்து ஆராதிக்கிறோம். அப்படி ஆராதிக்கிற பிள்ளைங்களால கண்ணை திறந்து பார்க்க முடியாது. ஏன்னா விசுவாசத்துல என்ன செய்யிட்டே இருக்கிறோம்? ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருக்கிறோம், ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். விசுவாசத்துல ஜெபம் பண்றோம், விசுவாசத்துல அவரோடு கூட நடக்கிறோம், விசுவாசத்துல குடும்ப ஜெபம் பண்றோம், விசுவாசத்துல ஆமீன் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படியே கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இன்னும் சில நெருக்கத்துல இருந்து விசுவாசத்துல இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் என் புருஷன் ரட்சிக்கப்படுவார், ஒரு நாள் என் பிள்ளை ரட்சிக்கப்படும், ஒரு நாள் என் மனைவி ரட்சிக்கப்படுவார், நாங்கள் குடும்பமா ஒரு நாள் கர்த்தரை ஆராதிப்போம். வசனம் அப்படித்தான் சொல்லு, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் என்ன செய்வார்கள்? ரட்சிக்க. உனக்குள்ளே இந்த மாற்றத்தை தந்த கர்த்தர் உன் புருஷனுக்குள்ள மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொன்னார்ல, ஆண்டவர் வந்து போங்கன்னு அம்போனி விடுறதில்ல, நான் உங்களோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பிப்பேன். வாயை திறந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆமென். இந்த ப்ராசஸ் உங்க வீட்டுக்குள்ள நடந்துட்டே தான் இருக்கும். அவங்க நீங்க வசிக்கிற தெருவுக்குள்ளே இந்த ப்ராசஸ் நடந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அப்ப மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றினாலே உங்கள் புருஷனை இழுப்பார், உங்கள் பிள்ளைகளை இழுப்பார். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்குள்ள இந்த கதிர்வீச்சு நடந்துட்டு தான் இருக்குங்க. ஒரு அணுமின் நிலையம் இருக்குல்ல, அது பக்கத்திலே என்னது இருக்குமா? ஒரு இப்போ வந்து டவர் இருக்கு, நம்ம ஜங்ஷன்ல நிறைய டவர் இருக்கு, இது பக்கத்திலே பயங்கரமா என்னது இருக்கும்? கதிர். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் ஒரு தாக்கத்தை உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உங்களுடைய சிந்தை மண்டலத்துக்குள்ளும் அல்லது சரீரத்திலும் ஆவியிலும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும்னு விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வெளிச்சம் உள் பிரவேசிக்கும் பொழுது அங்கு இருளுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஜெபிக்க முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஜெப கூட்டங்கள்ல கூட நிறைய அசுத்த ஆவிகள் ஆடுங்க. இங்கேயே அப்படிதான் எத்தனையோ ஊழியம் வந்து ஆரம்ப நாட்கள்ல. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எல்கையை விட்டு வெளியேறி இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்க? நான் சொல்றது புரிகிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு புரிந்தவங்க மட்டும் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் கையை வைத்தல, புரியல. அதாவது ஒரு காலத்துல நம்ம இந்த விளக்குல எல்லாம் ஜெபம் நடந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் நம்ம அப்படி வாலர் ஷெட்ல எல்லாம் ஆராதிச்சிருந்தோம். அப்போ கூட அசுத்த ஆவிகள் திடீர்னு அலக்கழித்து என்ன செய்யும்? விழும். உடனே விளக்கெல்லாம் தூக்குவோம். பாருங்கள், எல்லாரும் ஜெபம் பண்ணும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அவைகள் இந்த எல்கைகளை விட்டு என்ன செய்திருக்கிறது? ஒவ்வொரு கிராமத்துல இதான் நடக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை உங்களை உங்களுக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம யாரு? மீண்டும் சொல்லுங்க, விசுவாச மார்க்கத்தார்கள். பைபிள் நமக்கு சொல்லுகிற பேர் என்னது சொல்லுங்க? ஆமென். பக்கத்துல மீண்டும் 2 பேருக்கு கையை பிடி சொல்லுங்க, நீங்க யாரு? விசுவாச மார்க்கத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை சேவிக்கிறோம். ஒரு நாள் முகமுகமாய் பார்த்தவரை ஆராதிக்க போகிறோம். அடுத்ததாக ஆண்டவர் ஆமென் பாருங்கள், தோமாவை குறித்து ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். அவர் வந்தார். இங்க வந்து
நிறைய அந்த உயர் குலத்தை சார்ந்தவர்கள் தான் நிறைய ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் மூலம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவருடைய சர்ச்சில் அவர் கட்டின ஆலயங்களில் உருவ வழிபாடுகள், உருவங்களே இல்லை. அதனால தான் சில விஷயம் பாருங்கள், நம்ம அந்த விஷயத்துக்கு வந்துடும். அடுத்தது இங்கே கூட அவர் தங்கியிருந்த அறை மேலே இருக்குது. நம்ம பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒருக்கா கூட்டிகிட்டு போய் காட்ட கத்தர் உதவி செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷமும் ஒருக்கா போகலாம். ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அடுத்து நம்முடைய விஷயம் கவனிங்க. இந்த அவர் மூலம் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் நிகழ்த்தினார். இந்தியன் சர்ச்சு ஹிஸ்டரியில் அது இருக்குது. அவர் பாருங்க, மெய்யான தேவன், எனக்குள்ள இருக்கிற தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி நிரூபிக்கும்படியாய் அப்போ கேட்டாங்க நிறைய. இந்த இந்தியாவில் அல்லவட்ட தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் இருந்த தேவ பக்தி உடையவர்கள். உடனே அவர் அந்த குளத்தில் அளவிட்டால் குளிக்கும் பொழுது இப்படி ஒரு கை தண்ணி அள்ளுகிறார். தண்ணி அள்ளுகிற இடத்துல அது அந்த குவியல் அப்படி என்ன செய்தது இருந்தது. ரெண்டாவது அந்த தண்ணியை அப்படி மேலே அப்படி போடும் பொழுது அந்த தண்ணி ரெண்டாவது கீழே என்ன செய்யலை, வரலை. காலையில் ஹாஸ்பிட்டல் அவர் எப்போ சொல்லியிருக்கிறாருன்னா, ஏர்லி மார்னிங் நம்ம ஊர்லெல்லாம் ஜனங்கள் குளிக்கிறதுக்கு எங்கே போவாங்க, அங்கேயும் அவர் இயேசுவை சொல்லியிருக்கிறார், நான் சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், என்ன நிரூபி பார்ப்போன்னு தான் அப்படி என்ன செய்தார், நிரூபித்தார். அது அவங்க மற்றவங்களே எடுத்து போட்டு பார்த்தாங்க, தண்ணியெல்லாம் எங்கே வந்தது, கீழே வந்தது. இவர் போட்ட தண்ணி மட்டும் எங்கே போனது, மேலே போட்டது. என்ன அப்போ தண்ணி எங்கேயாவது போயிருக்கோம். ரெண்டாவது எடுத்து காட்டி இது நிறைய டாக்கிங். நம்ம ஆட்கள் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்மளே இந்த பாடுபட்டான் கிறிஸ்தவ இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்து, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பிறந்த இடம், வளர்ந்த இடம், ஊர் எல்லாம் இவ்வளவு தெளிவா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னணி சரித்திரமே ரெண்டா எழுதி கிறிஸ்து பிறந்தாருங்கிறதுக்கு இவ்வளவு அத்தாட்சி இருக்கும்போது அவரை விட்டுருப்பாங்களா? இப்படிதான். அப்போ டே பை டே ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று. ஒரு நாள் தண்ணி மேலே போச்சு, இன்னொரு நாள் தண்ணி எடுத்த இடத்துல குவியல், இன்னொரு நாள் பாருங்கள் மேலே போட்டது பூவா வந்தது. இப்படி பாருங்கள் நிறைய எவிடன்ஸ் இருக்குது. நம்ம விஷயத்துக்கு வந்துடும். பாருங்கள் கடைசியா அவர் நம்ம மாவட்டத்தில் அடுத்தது கடற்கரை ஓரமாகவே போய் சென்னைக்கு அவர் இருக்கும் பொழுது அங்கே பரங்கி மலை என்கிற இடத்துல இருந்து இயேசுவை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இரவு ஆனால் ஒரு குகையிலே உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ணார். அங்கும் அவர் கட்டின ஒரு ஆலயம் இருக்கிறது. அது இன்னைக்கு வர அந்த தாமஸ் மவுண்ட் அப்படிங்கிறது சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த சென்ட் தாமஸ் அல்லது தாமஸ் மவுண்ட் இப்படி சொல்லி அந்த ரயில் நிலையம் அல்லவிட்டால் அதனுடைய நிறைய பேர், நிறைய சர்ச் அல்லவிட்டால் ஷாப்பிங் மால், இன்னைக்கு அது ஒரு முக்கியமான ஒரு நேமாக அது இருக்கிறது. இப்போ அங்கே வைத்து பாருங்க, அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கூர்மையான ஈட்டினாலே சுவிசேஷத்திற்கு எதிரான மனுஷர் அது ஒரு அன்னைக்கே அவரை ஈட்டினாலே குத்தி அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் ஜெபம் பண்ணி முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ரத்தம் இயேசுவுக்காக அதுவும் நம்முடைய தமிழ் மண்ணிலே சிந்தப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இந்தியாவுடைய 12 அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் பாருங்க, வேறு விதமாய் இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்கள். இந்த தோமா ஆண்டவரே அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? நான் பார்த்து அந்த தோமாவே இங்கே வா, என் கையில் உன் விரலை விடு, உன்னுடைய கையை என்னுடைய விழாவிலே விடு என்று சொன்னார்ல. அப்பொழுது ஆண்டவரே போதகரேன்னு சொன்னார்ல. அப்பமே என் இயேசுவுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தோமா தன்னை அர்ப்பணித்தார். கடைசியாக 3வது ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவர் அப்படி பரமேறி சென்று அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் பரலோகத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு எங்கே இருக்கிறார்? அப்படியே அவர் அவர்களுடனே பேசின பின்பு இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் பாருங்கள், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு இருந்து கொண்டு இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 20வது வசனம், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார். இன்றைக்கும்
அன்பு தேவப்பிள்ளை, இந்த சுவிசேஷத்துக்கு பின்னால வாயை திறந்து சொல்லுங்க, இந்த சுவிசேஷத்துக்கு பின்னால எல்லாரும் சொல்லுங்களேன், இந்த சுவிசேஷத்துக்கு பின்னால கர்த்தருடைய கிரியையும் இருக்கிறது. வாயை திறந்து எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசனத்தை ஆமேன் கேட்டு அறிக்கை பண்ணுகிற அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வீட்டுக்குள்ள இந்த வசனத்தோடு கூட ஒரு கர்த்தருடைய கிரியையும் இருக்கிறது. ஆமேன். இந்த சுவிசேஷம் வெறுமையாக அல்ல, ஆமாம், இதோடு கூட ஒரு கிரியையும் வருகிறது. அதனால்தான் இந்த சுவிசேஷம் இன்றைக்கும் சிலரை மண்டியிட வைக்கிறது, இன்றைக்கும் சிலரை ஆமேன் பாருங்கள் பாவிகளை ரட்சிக்கிறது, இன்றைக்கும் நிறைய போதை பொருட்களுக்கு ஆமேன் பாருங்கள் விடுதலை பெறுகிறாங்க, இன்றைக்கும் அநேகர் வேசித்தனத்திற்கு விடுதலை பெறுகிறாங்க. இந்த வசனத்தோடு கூட ஆமேன் இன்றைக்கும் நிறைய பேர் தெய்வீக சுகத்தை பெறுகிறாங்க, நிறைய பேர் பரிசுத்தமாய் வாழுகிறாங்க. ஏன்னா இந்த வசனத்தோடு கூட, மீண்டும் சொல்லுங்க, இந்த சுவிசேஷத்தோடு கூட கர்த்தருடைய ஒரு கிரியையும் நடக்கிறது. ஆமென். இது எதுவரை நடக்கும் தெரியுமா? ஆமென். நம்மளை பரலோகத்திற்கு கூட்டி சேர்க்கும் வரை. ஆமென். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? இல்லாட்டி இவ்வளவு சவால்ல ஆமென் இந்தியாவில் இவ்வளவு சுவிசேஷம் வளருமா, சபைகள் வளருமா, விசுவாச பிள்ளைகள் பெருகுவாங்கன்னா தோமாவோடு கூட ஒரு கரமும் வந்தது. ஆமென். எலியாவுக்கு மேல ஒரு கரம் வந்தது போல ஆமென். அவர் இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணிருப்பார், ஆண்டவரே இந்த பகுதிகள் எல்லாம் வேதத்தை சுமக்கிற நபர்கள் எழும்பட்டும், அல்லேலூயா, ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும். ஆமென். சென்னையில் இருந்து அவர் ஜெபம் பண்ணி லாஸ்டா ஜெப குறிப்புகள் கூட இப்படி இருந்திருக்கலாம். ஆமென். பாருங்கள், கர்த்தருடைய பாரத்தை இயேசு ஜெபம் பண்றதை கேட்ட நபர்கள் அல்லவா இன்றைக்கும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமக்குள்ளும் இந்த அணையாத தீபம் சுவிசேஷங்கிறது என்னது? வாயை திறந்து சொல்லுங்க. இதை கைமாறி நம்ம ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். இன்னும் தலைமுறைக்கு, நியூ ஜெனரேஷனுக்கு, இன்னும் பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருக்கணும். இயேசு 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 நல்லவர் நீ சொல்ற வார்த்தை அந்த பிள்ளைகளுடைய இதயத்துல இயேசு நல்லவர்னு ஒரு விதையா விழும். இயேசு ஆமென் பாருங்கள் விடுவிக்கிறவர்ங்கிறது ஒரு விதையாய் அந்த பிள்ளைகளுடைய இதயத்துல விழும். இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர், சாபத்திலிருந்து விடுதலை தருகிறவர், இயேசு உனக்கு பரலோகத்தை தருவாருங்கிற சொல்ற வார்த்தை ஒரு விதையாய் விழும், அது பலன் கொடுக்கும். ஆமென். சுவிசேஷங்கும் பொழுது அது கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. சாதாரண ஒரு சின்ன வார்த்தை தான், நீங்க சொல்ற சாதாரண ஹாஸ்பல் தான், அது ஒரு மரமாய் வளர்ந்து பலன் கொடுக்கிறது போல ஆமென் 30, 60, 100 பலன் கொடுக்கும். விசுவாசத்தோடு ஊழியம் செய்யுங்க, விசுவாசத்தோடு சுவிசேஷத்தை பகருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தமா கையாசச்சு. உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அளவு தரிசனமானார்லாம். அப்போ லாஸ்ட்டாக சீஷர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். பாருங்கள், கடைசியா இயேசு 2 கைகளையும் எப்படி விரித்து தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். சொல்லுங்களேன், அவர்களுடைய கைகளை உயர்த்தி அவர்களை. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் அன்பு தெய்வ பிள்ளையே, இயேசு ஆமென் பாருங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாளும் அவர்களோடு கூட இருந்தார்ல, தன்னுடைய 2 கைகளையும் நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம் ஆமென் இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி நாம் ஒரு வார்த்தையை கேட்டோமே. ஆபிரகாம் தனக்கு உண்டானது எல்லாம் யாருக்கு கொடுத்தாப்புல? ஈசாக்கு கொடுத்தாப்புல. தனக்கு உண்டானதுன்னா எதெல்லாம்? ஆஸ்திகள், ஆடு, இந்த கூடாரம். ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணாலுமே சில பணங்கள் வேணும். அல்ல வேலைக்காரர்கள், தனக்கு உண்டானது எல்லாம் ஈசாக்கு கொடுத்தா. ரெண்டாவது, ஈசாக்கு தனக்கு உண்டானது எல்லாம் யாக்கோபுக்கு கொடுத்தாரா கொடுக்கலையா? என்னத்தை கொடுத்தாரு? ஒரு 1000 ஆடையும் ஒரு 2000 ஒட்டகங்களையும் 5000 வேலைக்காரங்களையும் கொண்டு போ அப்படின்னு அனுப்பிவிட்டாரு? இல்லை. ஆசீர்வாதங்கிறது என்ன நீங்க புரிந்து கொள்ளணும். ஆமீன். பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படி கையை வச்சு ஆமீன், நான் சேவிக்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.